So welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஈஸ்டே இல்லாம ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி. நம்ம ரெகுலரா ஈஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஆப்பத்தோட அதே டேஸ்ட் இதுலயும் இருக்கும். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் 2 கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 4 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணியை நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிரலாம். இது இப்போ ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்திருங்க. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு அப்புறமா 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. அரைச்ச மிக்சரை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். இதே மிக்சர் ஜார்ல 1 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் அப்புறமா 1 கப் அளவுக்கு சாதம் நீங்க லெஃப்ட் ஓவர் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் சுகர் அப்புறமா 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இதையும் அதே பாத்திரத்துக்கு மாத்திருங்க. இப்போ எல்லா இன்கிரிடியன்ஸை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இது ஒரு 6 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 6 மணி நேரம் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட நோ ஈஸ்ட் ஆப்பம் பேட்டர் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம போய் இப்போ ஆப்பம் செஞ்சிடலாம். ஒரு ஆப்பம் பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 கரண்டி அளவுக்கு ஆப்பம் மாவு ஊற்றிடுங்க. இதை இந்த மாதிரி விரித்து விட்டுருங்க. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ 15 செகண்ட் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம ஆப்பம்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் கூடி ஆப்பம் ப்ரௌனாக வேணும்னா கொஞ்சம் கூடி செகண்ட்ஸ் நீங்கள் அதிகமாக குக் பண்ணிக்கோங்க. எனக்கு வெள்ளையாக இருந்தால் பிடிக்கும். அதனால் 15 செகண்ட் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்மளோட டெலிஷியஸ் அண்ட் சாஃப்டான ஆப்பம் ரெடியாக இருக்குது. இது நீங்கள் தேங்காய் பால் அண்ட் சுகர் கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி காரமாக ஏதாச்சும் சிக்கன் இல்லாட்டி எக் மசாலா கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த நோ ஈஸ்ட் ஆப்பம் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.